லைசன்ஸ் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு தடவை அமெரிக்கா. காரே பார்த்ததில்ல. காரை ஹையர் பண்ணியாச்சு. ஆனால் இன்சூரன்ஸ் எடுக்கல. 2 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு எடிசன் இட்லி சாப்பிட போகலான்னு கிளம்பியாச்சு. ஒரு ஃப்ரைடே நைட்டு போனால் என் மேலே தான் தப்பு. கார் ஓட்ட தெரியாது. ஹைவேஸில் எப்படி ஓட்டிகிட்டு போயிட்டான் அவ்வளோ வேகத்தில். லோக்கல் ரோட்டில் ஒரு லெஃப்ட் எடுக்கும்போது காரு நேரில் வரவன் இடிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை. அப்புறம் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நான் மறக்க மாட்டேன். என்னோடய கார் டேமேஜை அவங்க கவர் பண்ணாங்க. ஏன்னா அந்த கார்டு வச்சுருந்தேன், அதில் ப்ரொடெக்ஷன் இருந்திருக்கு. அவங்க தான் எனக்கு சொன்னாங்க. அப்புறம் என் கூட வந்த பையன் ஹாஸ்பிட்டலில் பண்ணணும். நான் தான் போய் சேர்த்தேன். கூட இன்னொருத்தன் வந்தவன் ஓடி போயிட்டான். அவன் எந்த ஊருன்னே தெரியாது. ஆனால் என் கூட வந்தவன் ராஜசேகர், அவன் பேர், காப்பாற்றினான் என்ன. அவன் ஒரு தடவை சொல்லியிருந்தேன்னா நான் அழிஞ்சிருப்பேன். நான் அன்றைக்கி அவ்வளோ இன்சூரன்ஸ் போட்டு தாக்கிப்பாங்க. அதனால தான் நான் இப்போ எப்போயுமே இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு. கொஞ்சம் கூட அவன் எடுத்துருங்க, ப்ரொடெக்ஷன் அது. அப்புறம் அப்போது அவனை தான் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்லாம் வந்தது. அவனுக்கு தான் ரொம்ப அடிபட்டுருச்சு பாவம். போகும்போது ஒரு நர்ஸை சொன்ன வார்த்தை இன்றைக்கி வரைக்கும் மறக்க முடியாது. திஸ் இஸ் ஆக்சிடெண்ட், திஸ் மென்ட் டு ஹேப்பன் அப்படின்னாங்க அவங்க. உன் தப்பே கிடையாது, அதுக்கு தான் இது பேர் ஆக்சிடெண்ட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தேவதைகள் எல்லா இடத்துலையும் பிறந்து வராங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஹாஸ்பிட்டல் போயாச்சு இந்தியா ஆனால் அந்த காலகட்டத்தை நான் மறக்க முடியாது.